ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான விளாக் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், அப்படி தானே? என்னுடைய சந்தோஷம் தான் உங்களுடைய சந்தோஷம். என்னுடைய துக்கத்தில் நீங்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து சந்தோஷப்பட்டா என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறவங்க நீங்கள் தான். ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து நாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோட, மாரல் ஸ்டோரியோட நம்ம வந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொக்கும் ஒரு நரியும் வந்து நண்பர்களாக இருக்காங்க. சரியா? யாரு? ஒரு கொக்கும் ஒரு நரியும் வந்து நண்பர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம நண்பர்களை வந்து யாராவது ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள் ஆகிட்டாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூப்பிடுவோம். அவங்களுக்கு ஒரு லஞ்சோ ஏதோ வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நம்ம பண்ணுவோம், அப்படி தானே? அந்த மாதிரி கொக்குவும் நரி பிள்ளையாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வந்து நரி வந்து கொக்குவை வந்து நீ வந்து என் வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிடணும், ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கொக்குவை வந்து கூப்பிடுது. உடனே கொக்கும் வந்து ரொம்ப அழகாக நல்லா ஸ்டைலிஷாக நல்லா குளித்து ட்ரெஸ்லாம் போட்டு அது வந்து நரியோட வீட்டுக்கு வந்து போகுது. நரி வந்து அங்கே வந்து நல்லா கறிக்கஞ்சி வந்து சமைச்சு வச்சுருக்கு. சூப்பராக வந்து கொக்கு பிள்ளையாருக்கு கொடுக்கறதுக்காக சமைச்சு வச்சுருக்குது. சமைச்சு வச்சுட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சமைச்சு வச்ச அந்த கறிக்கஞ்சை வந்து என்ன செய்யுது அப்படின்னா, பெரிய ஒரு அகலமான ஒரு பாத்திரம், சரியா? பெரிய ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த கஞ்சை வந்து அது வந்து ஊற்றிடுது. இங்கே வந்து கொக்குக்கு வந்து வாய் வந்து எப்படி இருக்கும், நல்ல நீளமாக இருக்கும், அப்படி தானே? அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா ஆழமாக அதனுடைய அழகு வந்து அதுக்குள்ளே அந்த பவுலோ இல்லை இதுக்குள்ளே படுற மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து கடற்கரையிலலாம் அது வந்து மீனை வந்து கொத்தும் போது அப்படி ஆழமாக உள்ளே எடுத்து தான் அது வந்து உணவை வந்து உண்ணும். பட் ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, அகலமான தட்டில் ஊற்றிருக்கிறதுனால அது இப்படி வைக்கும்போது அதனால் வந்து முழுமையாக வந்து அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டு பசியார முடியலை. இருந்தாலும் என்ன செய்ய, அதை வெளியவே காட்டாமல் அது வந்து அப்படியே டேய் நீ வந்து வேணும் தானடா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு போயிட்டு. ஆனால் உண்மையிலேயுமே வந்து இந்த நரி பிள்ளையார் அப்படி தான் பண்ணியிருப்பார் போல், பார்ப்போம். உடனே வந்து இந்த கொக்கு பிள்ளையர் வந்து அடுத்து வந்து நிறைய பார்த்து, நிறைய நீ ஏன் வீட்டுக்கு சாப்பிடவா, நீ எனக்கு விருந்து வச்சில்ல, நான் வந்து உனக்கு நான் விருந்து வைக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கூப்பிடுது. ஸோ வந்து நரி பிள்ளையார் வந்து அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு போயிருக்காரு. அங்கே சொல்லி பார்த்தா நரியோட தலை எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, பெருசாக நம்மள மாதிரி இருக்குமா? அது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நரிக்கு வந்து அகலமான தட்டில் வைக்கணும். ஆனால் இது வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, வாய் ஒடுங்கின பாத்திரத்தில் சமைச்சு அதில் வந்து வச்சுருக்குது. ஸோ நரியால் வந்து அந்த தலையை முழுமையாக அதுக்குள்ளே விட்டு வந்து அதால் சாப்பிட முடியலை. அப்போ தான் வந்து அந்த நரி நினச்சிதான், ஆஹா பிறருக்கு இன்னா செய்தல் என்னது, தமக்கு பிற்பகல் தாமே நேரும், அப்படிதானே? பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமே நேரும் அப்படிங்கிறது திருக்குறளுடைய பழமொழி. ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து ஒரு தீங்கு வந்து செய்தோம் அப்படின்னா, அந்த தீமை வந்து ஏதாவது ஒரு வடிவில் நம்மளுக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு காலத்தில் வந்து நடைபெறும் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி வந்து. பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வந்து சேரும் அப்படின்னு. ஸோ டவக்குன்னு வந்து அந்த நரிக்கு வந்து மைண்ட் செட்டில் வந்து பட ஆரம்பிச்சிட்டு, ஸோ அன்னைக்கு நாம் வந்து அதை சாப்பிட விட முடியாமல் பண்ணணும், அதுக்கு தான் பதிலுக்கு வந்து கொக்கும் வந்து நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல கொக்கு பண்ணது ரைட்டாக தப்பானும் தெரியல. ஏன்னா நீ எனக்கு பண்ணியிருக்க, நான் உனக்கு பதிலுக்கு பண்ணுறேன் அப்படின்னு பழிக்கு பழி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது. இதே சொல்லி தந்த திருக்குறள் தான் நம்மளுக்கு இன்னொரு குறள் வந்து சொல்லுது, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான். இப்போ இது வந்து பழிக்கு பழி காட்டி அது வந்து நம்மளுக்கு நடக்கிற மாதிரி இந்த இடத்துல நடந்துச்சு. பட் அந்த நரி தப்பு செஞ்சுருக்கு அப்படிங்கிறதுக்காக அதே தவறை வந்து நாம் வந்து செய்யாமல் இது நல்ல அகலமான பாத்திரத்தில் நல்லா சுவையான விருந்து வச்சு கொடுத்துருந்துச்சுன்னா, அந்த நேரத்துலையும் வந்து அந்த நரி வந்து சார் நாம் வந்து அன்றைக்கி சாப்பிட விடாமல் பண்ணோம், பட் நம்ம அப்படி பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி வந்து கொக்கு நம்மளுக்கு சூப்பராக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் அப்படின்னு சொல்கிறதான் இந்த கதையினுடைய அப்படி நினச்சிருக்கும் அப்படிங்கிறதான் இந்த குறளினுடைய நியதி. ஆனால் நம்ம ரெண்டையுமே வந்து அலசி பாருங்கள். அப்படியும் வந்து நினைக்கலாம், அப்படியும் நினைக்காமல் நம்ம வந்து சாப்பிட்டுட்டோம் அவாயை கேட்டு போனா என்ன அப்படிங்கிற மாதிரி நினைக்கவும் இதில் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரும்பாலும் மக்கள் வந்து பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் தான் வந்து நாம் இருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட ஒரு சில பேர்கிட்ட நம்ம இறங்கி போகிறோம் வைக்கும் அப்படின்னு சொன்னால் உறவுகள் வேணும் இது பண்ணக்கூடாதுன்னு போனால் நம்ம மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரியும் நம்ம அந்த மாதிரி வந்து நினைப்பாங்க. பட் அது கிடையாது. விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது வந்து நம்ம தப்பு செஞ்சால் தான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னு கிடையாது. யாரா வேணா குற்றவாளியாக இருக்கலாம், யாரு வேணா நிரபராதியாக இருக்கலாம். வேண்டும் இந்த உறவு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த இடத்துல வந்து இறங்கி போவாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நாம் வந்து
இந்த என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து அழகாக பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து இதை வாங்குறதுக்கான பர்பஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பர்பஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன போட்டிருக்கு? ஐயோ, தெலுங்குல எழுதுன மாதிரி இருக்கு. தெலுங்கு எப்படி இதை மாற்றி வைக்க மாறி இருக்குது. இப்படி இப்படி கட்டணுமா? போ, சரி, எழுதிருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரியா? வாங்க ரீசன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட வந்து இது இருந்துச்சு. சரியா? அதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 128 GB தான் வந்து நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய ஸ்டோரேஜ் வந்து அதில் இல்லை பார்த்துக்கோங்க. நிறைய வீடியோஸ்லாம் வந்து அதில் எடுக்க முடியல. பிக்சர்ஸ்லாம் நான் நிறைய வச்சுருந்தேன். ஒரு 10-15,000 ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே டெலீட் ஆகிட்டு வெறும் 150 சம்திங் தான் இப்போ என்கிட்ட வந்து இருக்குது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வீடியோஸ், நிறைய வீடியோஸ் வந்து நான் மெமரிஸ்க்காக வந்து வச்சுருப்பேன். மோஸ்ட்லி நிறைய டெலீட் பண்ண மாட்டேன், வச்சுருந்தேன். பட் எல்லாமே சேர்ந்து இப்போ வந்து அந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்தினால அது இல்லாமல் போயிட்டு, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கேப் விட்டு நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு காரணமும் அதுதான். எதையுமே எடுத்தால் அதை வந்து போடுறதுக்கு, அதை சேவ் பண்ணுறதுக்கு டிவைஸில் வந்து ஸ்டோரேஜ் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் ஒரு ரீசனாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கும் நிறைய தேவையில்லையா, நிறைய பிடிஎஃப் அதெல்லாம் ஃபைல்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய ஏற்றி வைப்போம். ஸோ அதனாலையும் வந்து அந்த ரீசன் இது எல்லாத்தையுமே வந்து காரணமாக வச்சு தான் வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, வாங்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வந்து இன்னொன்று மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பட் வந்து இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குதே. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹோம் லோன் எல்லாமே போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து அதுவும் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வாங்கணுமா அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அவசியம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருந்துச்சு. ஏன் ஐஃபோனே தான் வாங்கணுமா, பெட்ரூமா ஸ்லைட்டே தான் வாங்கணுமா, வேறு வாங்கலாம்லே அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஃபோன்லாம் முந்தி வந்து ஆண்ட்ராய்டு வாங்கியிருக்கேன். நிறைய ஹேங்கப்லாம் வந்து நிறையா ஆகுது பார்த்துக்கோங்க. பட் அந்த மாதிரியான இதெல்லாம் இதில் வந்து கிடையாது. ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து ஸ்டோரேஜ் வந்து 512 GB பார்த்துக்கோங்க. ஸோ டிபி 1 TB 512 GB 1 TBலாம் கிடச்சிச்சின்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் அதில் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போ லான்ச் ஆன 17 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வாங்கியிருக்கிறோம். சரியா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் நான் வந்து அன்னைக்கு வந்து வாங்க போகிறதுக்கு நான் போகலை பார்த்துக்கோங்க. பாப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போது நான் அப்பாவா போய் எனக்கு கொஞ்சம் போக முடியாத சூழ்நிலை, சரிம்மா நான் போய் உனக்கு வாங்கி தருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் அப்பாவும் வந்து போய் அவங்க தான் அங்கேருந்து எனக்கு செலக்ட் பண்ணி நான் சொன்னதெல்லாம் அவள் மைண்டில் வச்சுட்டு அவள் வந்து எனக்காக வந்து அந்த 17 வந்து வாங்கி தந்து இருக்கின்றாள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அன்னைக்கு வந்து கடையில் வச்சு பாப்பாவே வந்து அதை ஓப்பன் பண்ணி கொண்டு வந்துட்டா. நீ வீட்டில் வச்சு நீ வந்து பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு நான் வந்து இன்றைக்கி வந்து அதை என் பிள்ளை எனக்கு வாங்கி தந்துச்சு. நான் வந்து அதை வந்து சூப்பராக வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நண்பர்களே. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஃபோனுடைய பவர் பேங்க். ஓகேவா? நீங்கள் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் மட்டும்தான் அதில், மற்ற எல்லாமே வாங்கினா நம்ம எக்ஸஸாக தான் வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்க வேண்டியிருக்கும். கேபிள், அந்த சார்ஜராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இதுவும் வந்து நம்ம எங்கேயும் வெளியே ட்ராவல் போனால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா வாங்கியிருக்கிறேன். ஓகேவா? இந்த 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 ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் முன்னாடி வந்து இப்படி ஏற்றி இழுப்பேன். இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன்னா, ஸோ அதனால் அந்த கொண்டையோடு வந்து உட்காந்து எடுக்க ஆரம்பித்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனிமேல் வந்து நீங்கள் வந்து நல்ல நல்ல வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பார்க்கலாம். அப்பப்போ வந்து அம்மா வந்து உங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன். என்னால் முடிந்த பலவிதமான தகவல்கள், அதுக்காக தகவல் மட்டுமே வந்து பரிமாறிக்கிட்டு இருக்க முடியாது. என்டர்டெய்னிங் அப்படிங்கிறதும் வந்து வேணும். அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து மனசுக்குள்ளேயே வந்து நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அதுக்காக ஒரு சில இதுகள் வந்து நான் வந்து பண்ணுறேன். அந்த டான்ஸ்லாம் ஆடுற பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ஒரு மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா காலையில் 7 மணி கிளம்பி போனோன்னா நைட்டு 7 மணி ஆயிடுது. ஸோ அந்த இதுக்காக. பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அந்த இது கேட்டிருக்கீங்கல்ல, இந்த 10th சம்மந்தமான இதெல்லாம் போடுங்கன்னு நானும் வட்டம் சொல்கிறது. அப்புறம் 7 மணி 7:30 இப்படியே வர்றதுனால போயிடுது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு போட முடியுது, அது போட முடியலையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதும் வந்து காதில் விழுது. தனியாக ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து எப்படி இது பண்ணணும், ஸ்லோ லேர்னருக்கு மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு ஃபெயிலாக கொஞ்சம் இந்த இதில் இருப்பாங்களா அவங்களுக்கு, அப்புறம் மீடியமாக உள்ளவங்களுக்கு, அப்புறம் நல்லா படிக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து இனிமேலேருந்து டக்குன்னு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? ஏன்னா
இந்த மந்த் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்க போகுது 10th. அடுத்தது வந்து March 11 வந்து அவங்களுக்கு வந்து பரீட்சை ஆரம்பிக்கு. இதில் வந்து ஒரு வருத்தமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா நண்பர்களே, எல்லா பரீட்சைக்கும் வந்து கோச்சிங் படிக்கிறதுக்கு 4 நாள் 5 நாள் இருக்குது. ஸ்பெஷலி வந்து மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 நாள்கள் இருக்குது. ஆனால் சோசியல் சயின்ஸுக்கு ஒன்லி 2 days தான் இருக்குது நண்பர்களே. ஸோ வந்து பலத்த போட்டி வந்து நம்ம எல்லார் கூடயுமே வந்து போட வேண்டியிருக்கு. குறுகிய காலம் இருக்குது. ஸோ அந்த குறுகிய காலத்துலேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பெஸ்ட்டு ரிசல்ட் அண்ட் பெஸ்ட்டு எல்லா பிள்ளையும் நிறைய மார்க்கு, பட் சென்டம் ரிசல்ட் தென் சென்டம் மார்க்ஸும் எடுக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அது சம்மந்தமான ரிலேட்டடான மேப்ஸு, டைம்லைனு, காலக்கோடு எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் நிறைய பேர் இந்த டெட் எக்ஸாம் வந்து சொல்லி கேட்டீங்க. அது வந்து நான் சொல்கிறேன், நிறைய பேர் நீங்கள் வந்து கோச்சிங் படிங்க, அங்கே போங்க இங்கே போங்க அப்படிங்காங்க. அது எல்லாமே வேஸ்ட்டு. உங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷனே வந்து பெஸ்ட்டு. இப்போ வந்து அதுக்கும் வந்து மார்க் வந்து ரொம்பவே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஈஸி நீங்கள் வந்து அடிக்கிறது. பட் அது அடித்தா வந்து வேலை கிடையாது. அடுத்து இன்னொரு எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்களே வந்து உட்காந்துருந்து ட்ரை பண்ணி படிச்சிங்கன்னா எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் இவ்வளோ நாள் சொல்கிறேன்ட்டு போயிட்டே இருக்குது. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, ரொம்ப மொக்கப்பட்டாச்சு, அறுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாமா? உங்க முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணலாமா? ரெடி? 1 2 3. எல்லாம் இல்லை. ஃபைட்டோல் தானே? இப்படிதான் கீழே போட்டுறாங்களா? நானே வாங்கலை. அப்பாவுக்கு வருது. பண்ணி பொம்மை மாதிரி இருக்க. அப்போ எங்கள் ஜிபியில் ரூபா போட்டோம்மா. இப்போ கார்டை கொடுங்க. நீ போன கொடு, நான் ஜிபே பண்ணேன். ஆனால் என்ன லீனாக தெரியுது? லீனாக தான் இருக்குமோ? கேமரா நல்லா இருக்குல்ல? அதே சேம் தானோ? சேம்லாம் வாங்கிக்க கூடாது. நாங்கள் இதில் என்னென்ன ஸ்டார்டிங்கில் செட் பண்ணுவாங்களா என்னோட பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்களா ஐஃபோன் வந்து ஓப்பனிங் பர்ச்சேஸ் பண்ணதை பார்த்தீங்களா? அதாவது நிறைய நம்ம வந்து சின்ன வயசில் வந்து நம்ம பிள்ளைங்க குட்டி பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் போய் பிள்ளைகளுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், எது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து ரசித்து ஆசையாக வந்து நம்ம வந்து நிறைய வந்து ட்ரெஸ்ஸு, நிறைய பொருட்கள் எல்லாமே அவங்களுக்காக நம்ம வந்து வாங்கியிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வேணும் அப்படின்னு கேட்டதை எனக்காக எங்கள் பாப்பாவும் எங்கள் வீட்டுக்கார் 2 பேரும் அவங்க போய் செலக்ட் பண்ணி அதை வந்து எனக்கிட்ட வந்து கொடுத்தது வந்து எனக்கு வந்து அதை விடவும் இன்னும் அதிகமான ஒரு மகிழ்ச்சியை வந்து தருது பார்த்துக்கோங்க. பிள்ளைங்கள்லாம் அவங்களே வந்து வெளியே போய் இண்டிவிஜுவலாக எல்லா இதையுமே வந்து பார்க்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஸோ அவங்க மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் உங்களுடைய பயணத்தை நோக்கி ஓடுங்கள், ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே நாம் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள், கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற மாதிரி தூக்கத்தில் கூட கனவு, அதாவது உன்னை வந்து தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படிம்பாரு. அதனால் இப்போ வந்து ஒரு சிலர் கூட சொல்லலாம் உடனே வந்து பணம் எங்கேருந்து வருது, பண பேய்கள், பண ஆசை, அப்படி இப்படி யாருக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய நிறைய வந்து என்னென்னலாமோ சொல்லலாம். பட் நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்கிறேன், ஒருத்தரும் உங்களுடைய இலக்கையை நோக்கி ஓடுங்கள். நீங்கள் வந்து பயணிக்கக்கூடிய பாதை, செய்யக்கூடிய தொழில் எதுவாயினும் சரி, அதில் வந்து சிறப்பாக வந்து நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வந்து உங்களை தேடி வரும். ஸோ வந்து யாரும் வந்து எந்த இடத்திலும் இருக்கிறார்கள் என்றால் சும்மா வந்து யாரும் எதையும் தூக்கி தந்திருக்க மாட்டாங்கள். சரியா? கடினமான உழைப்பு ப்ளஸ் கடவுளுடைய கிருபை இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனை வந்து அவனுடைய அந்த இலக்கை வந்து அடைய செய்யும். ஸோ மற்றவர்களை வந்து தரம் தாழ்த்தி பேசுவதை தவிர்த்து விட்டு நாமும் அவர்களைப் போல மேலே எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிற வழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே நினச்சதை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். குட் நைட் சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ரால் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ செஞ்சுட்டு நாளைக்கு வந்து சூப்பரான அழகான வீடியோவில் வந்து பார்க்கலாம், சமையல் வீடியோவில். டேக் கேர், பாய், குட் நைட்.